ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளத்தில என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் மாலிக்யூல் வந்து எடுத்துருக்காங்க. வாட்டர் மாலிக்யூல் வந்து எடுத்துருக்காங்க. வாட்டர் மாலிக்யூல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 100 டிகிரி சென்டிகிரேட்ல வந்து இருக்குது. 100 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து இவங்க என்னதான் மாத்த போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர வந்து 0 டிகிரி சென்டிகிரேட்ல 0 டிகிரி சென்டிகிரேட்ல ஐஸா வந்து மாத்துறாங்க. ஐஸா மாத்துறாங்கன்னு அர்த்தம் இது வந்து சாலிடா வந்து நமக்கு வந்து மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இது பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 2 ப்ராசஸ் வந்து இருக்குது. ஒண்ணு என்ன பண்றாங்கன்னா, 100 டிகிரிலேருந்து 0 டிகிரியா நமக்கு வந்து குறைக்கிறாங்க. ஜஸ்ட் டெம்பரேச்சர மட்டும் நமக்கு வந்து டவுன் பண்றாங்க. ஓகேவா? அப்ப H2O நம்ம என்ன பண்றாங்க 100 டிகிரி சென்டிகிரேட் 100 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து அப்படியே நமக்கு என்ன பண்றாங்கன்னா 0 டிகிரிக்கு வந்து நமக்கு வந்து குறைக்கிறாங்க. ஜஸ்ட் வந்து டெம்பரேச்சர மட்டும் தான் நமக்கு வந்து குறைக்கிறாங்க. ஓகே. டெம்பரேச்சர மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க குறைச்சிருக்காங்க. அப்போ ஒரு பிசிக்கல் ஸ்டேட்லேருந்து இன்னொரு பிசிக்கல் ஸ்டேட் மாறினா அதுக்கு வந்து வேற என்தால்பி வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ இங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றாங்க H2O வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்லேருந்து என்னதான் மாத்துறாங்கன்னா H2O வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாலிட் ஸ்டேட்டா வந்து நமக்கு வந்து மாத்துறாங்க. அப்போ லிக்விட்லேருந்து சாலிடா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அங்க டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இல்ல. அந்த மாலிகுலர் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து ஒட்டிக்குது இல்லையா? அப்போ வந்து பார்த்தா அது வந்து ஃபியூஷன் சொல்லுவாங்க. அது ஃபியூஷன் வந்து நமக்கு இல்லைன்னா 6 கிலோ ஜூல் பர் மோல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோ ஜூல் பர் மோல் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்த ப்ராசஸ்க்கு நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒரு டெல்டா H வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இந்த டெல்டா H கண்டுபிடிக்கணும் நமக்கு என்ன பண்ணணும்? இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து நடக்காது. கான்ஸ்டன்ட் பிரஷர் தான் நடக்குது. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 அட்மாஸ்பரிக் பிரஷர் தான் நமக்கு வந்து நடக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் டெல்டா H. அப்போ டெல்டா H நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டெல்டா H இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா QP வந்து வரும். அப்போ QP இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா CP இன்டு டெல்டா T வந்து நமக்கு வந்து வரும். ஓகே. அப்போ CP நம்ம என்ன கொடுத்துருக்காங்க ஹீட் கெப்பாசிட்டி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஹீட் கெப்பாசிட்டி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஹீட் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4.2 ஜூல் பர் கிராம் கொடுத்துருக்காங்க. ஒரு கிராமுக்கு தான் நமக்கு என்னது 4.2 ஜூல். அப்போ நமக்கு வந்து 1 மோல் வாட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மோல் வாட்டருக்கு நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 18 வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 18 இன்ட்டு 4.2 இதான் வந்து நமக்கு வந்து 1 மோலுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணா டெல்டா டி. டெல்டா டி நமக்கு எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வந்து வருது. அப்போ டெம்பரேச்சர் சேஞ்சஸ் எவ்வளவு ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனலா நமக்கு வந்து 0 டிகிரி வந்து இருக்குது. இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து இருந்திருக்குது. அப்போ 0 மைனஸ் 100 நமக்கு என்ன வரும்னா மைனஸ் 100 வந்து வரும். அப்போ ஓவரால் வேல்யூ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ல வந்து நமக்கு வந்து வரும். நெகட்டிவ்ல வந்து வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெல்டா H1 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா H2 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்க டைரக்டா கொடுத்துட்டாங்க 6 வந்து கொடுத்துட்டாங்க. இந்த 6 வந்து பிளஸ் வருமா மைனஸ் வருமான்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து நமக்கு வந்து சாலிடா மாறும்போது நிறைய ஹீட் வந்து நமக்கு வந்து எனர்ஜி வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணும். அதுவும் நமக்கு வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ இதுவும் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் 6.0 கிலோ ஜூல் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? நமக்கு எப்பவுமே சைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து 2 டெல்டா H நீங்க வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா இதுல கிடைக்கக்கூடிய ஒரு வேல்யூவும் இதுல கிடைக்கக்கூடிய வேல்யூ ரெண்டையும் நீங்க வந்து ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அதான் நமக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோ போட்டுருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அதையும் ரெஃபர் பண்ணிக்கங்க. ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும்.